காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தி விவசாயிகளுக்கு காவிரி நீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் வாசன் தெரிவித்துள்ளார். மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் ஞாயிறன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய வாசன், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒரு குழுவை அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் காவிரி நீரை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்திருப்பதாக கூறினார். காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் கண்காணிப்பு குழு என்பது விவசாயிகளின் எண்ணமாக இருக்கிறது என்று தெரிவித்த வாசன், அத்தகைய நிலையை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பதோடு டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சினை ஏற்படாதவாறு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் கண்காணிப்பு குழு என்பது அவசியமான ஒன்று. மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம், முறையிடுவோம், வலியுறுத்துவோம். அத்தகைய நல்ல நிலையை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வராத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். இந்நிலையில் பாமக சார்பில் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடிந்த அளவிற்கு மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருச்சி சிறையிலிருந்து விடுதலையான ராமதாஸ் மூச்சு திணறல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.